Hello friends, welcome to Sans Family Diary. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். வாங்க இந்த சாம்பார் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம் பருப்பை எடுத்துக்கணும். அதை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த துவரம் பருப்பில் 3 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிடுச்சு, பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இந்த பருப்பை என்ன பண்ணணும்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5லேருந்து 7 வரமிளகாய், 10 சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இதில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இதில் மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் பருப்பு எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி கரைச்சி அதோடைய ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர வரைக்கும் வேக விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.